பரிசுத்த நாம் பயன்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் முதல் பகுதியும் 3வது வசனத்தின் முதல் பகுதியும். என் தேவனை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய ஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தாவீது தன்னுடைய சங்கீதத்துல கர்த்தரை நோக்கி வைக்கிற ஒரு பிரதானமான விண்ணப்பம். இங்கே 2 காரியங்களை தாவீது சொல்லுகிறார். ஆனால் அந்த 2 காரியங்களின் முடிவும் ஒரே விதமான நன்மையை தான் தாவீதின் வாழ்க்கையில அது கொடுக்கிறதா இருக்கிறது. அதுதான் தாவீதின் வாழ்க்கை எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்யும் என்று தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தரால் பாதுகாக்கப்பட தாவீது இந்த 2 காரியத்தை முன்வைக்கிறார். முதலாவது தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனின் வாழ்க்கையில தேவன் இந்த சங்கீதத்திலிருந்து தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்யும்படியாக காண்பித்து தருகிற பிரதானமான காரியம்தான் நாம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாய் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தேவர்களாகிய நாமும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். இந்த 2 பிரதானமான சுபாவத்தையும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தி விட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது, விண்ணப்பம் செய்த பொழுது தாவீதின் வாழ்க்கை ஜெயமாகவும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறும்படியாகவும் அது முடிந்தது என்று வேதம் சொல்கிறது. அவன் கண் காண அவன் கர்ப்ப பிறப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாலமோன் அவன் சிங்காசனத்திலே ராஜாவாக அமர்த்தப்பட்டான். அது மாத்திரமல்ல, சர்வவல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகத்தான் அறியப்பட்டார். தாவீதின் சிங்காசனத்தை உடையவராய் அவர் வெளிப்பட்டார். இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதங்களை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி ஜெபித்ததின் பிரகாரமாகவே அவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போகவில்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி தேவ பிள்ளைகளை உயர்த்தி அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட அவர் மாட்சியாக இருக்கிறார். தேவ பிள்ளையின் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று நம்மை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய ஜீவனை கொண்டு நம்மை மீட்ட நம்முடைய தேவன், அவர் வைராகிய வாஞ்சையா இருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மை கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளையின் வாழ்க்கை வெட்கத்தில் முடிய அவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். சீயோனுக்காக கடும் வைராகியம் கொண்டேன் என்று வேதத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்காக வைராகியம் கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றி சத்துருக்களை வெட்கப்பட்டு போக பண்ணும்படியார் நம்முடைய தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சங்கீதத்தில் தாவீதை கொண்டே தேவன் அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எந்த நிலையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதை கர்த்தர் விரும்பவில்லை, கர்த்தர் அதை அனுமதிக்கவும் இல்லை. அது கர்த்தருடைய சித்தத்துல கிடையாது. வெட்கப்பட்டு போறது மாதிரி இருக்கும், ஆனா முடிவிலே தேவ பிள்ளை உயர்த்தப்படுவான். யோசேப்பின் வாழ்க்கையில மொர்தெகாயின் வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். சூழ்நிலை வெட்கப்பட்டு போயிருமோ, வாழ்க்கை வெட்கத்துல முடிஞ்சிருமோ அப்படின்னு இருக்கும். ஆனா முடிவிலே எல்லாரை காட்டிலும் மகிமையான் தேவ பிள்ளைகள் தேவனால் உயர்த்தப்படுவார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கை, தானியேலின் வாழ்க்கை, இப்பொழுது நாம் தியானிக்கிற தாவீதின் வாழ்க்கை வெட்கத்தில் முடியவில்லை. உலக வல்லமை அவர்களுக்கு எதிராக அவர்களை அழிக்கும்படியாய், அவர்கள் வாழ்க்கை வெட்கத்தில் முடியும்படியாய் எழுந்து நின்றாலும் அவர்கள் பட்சத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்கு துணையான் தம்முடையவர்களை உயர்த்தும்படியாய் அவர்கள் பட்சத்திலே இருக்கிறார். அவர் கரத்தை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்கிற வல்லமை இந்த உலகத்தில் கிடையாது. அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில வெட்கம் முடிவாயிராது. தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா?
அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அதாவது தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை அவன் வாழ்க்கையை நிறைவேற்றி தேவ பிள்ளையை உயர்த்தி மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அற்புதம் ஆச்சரியமாய் மகிமையாய் தேவ பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றி அவர்கள் தேவனாக சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நம்முடைய வாழ்க்கையிலும் வெட்கத்தை அல்ல, மகிமையான தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை அவர் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் நம்மிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற இந்த 2 பிரதானமான காரியங்களை வெளிப்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய தேவன் தாம் சொன்னபடியே தேவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்படுவார். இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தரை நம்பணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தரை நம்புறதுதான் என்ன? எல்லாமே அனுகூலமா இருக்கும் பொழுது நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி அனுகூலமா எந்த ஒரு வாசலும் இல்லை, நன்மையா எதுவுமே இல்லை, வெறுமையான சூழ்நிலை, வனாந்திரம். இந்த நிலையிலும் முன்பாக சமுத்திரம், பின்பாக பார்வோம், அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த நிலையிலும் கர்த்தரை நம்புகிற தெய்வ பிள்ளைகளால் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நம்பி முன் சென்றோமே ஆனால் நமக்காக பார்வோனை தடுத்து சிவந்த சமுத்திரத்திலே பாதையை உண்டாக்கி நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை அழித்து போட்டு எந்த இடத்திலே சத்துரு அழிந்து போகிறானோ அந்த இடத்திலே எந்த ஒரு சேதம் இல்லாமல் தேவர்களாகி நாம் நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக முன்னேற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களா இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? கர்த்தர் தருகிற வாக்கு தத்துவம், கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகள், இதை நம்மால் நம்முடைய பலத்தால் நிறைவேற்ற முடியாது. இதை கர்த்தரால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்றாய் உணர்ந்தவர்களால் ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை, என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில உடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றும் என்று சொல்லி கர்த்தர் செயல்படும் வரைக்கும் நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியால் அவருக்கு காத்திருக்கணும். என வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். சூழ்நிலை வெட்கப்பட்டு போயிருமோ அப்படிங்கிற பாதையை போலதான் இருக்கும். ஆனா முடிவுல அவர் கர்த்தர் என்பதையும் நாம் அவருடைய ஜனம் என்பதையும் அவரே நமக்கு வார்த்தையை தந்து நம்மை நம்ப பண்ணி இவ்வளவாய் நம்மை அழைத்து வந்தார் என்பதையும் இந்த வனாந்திரத்தை கடக்க வைத்தார் என்பதையும் அக்னியும் தண்ணீரையும் கடக்க வைத்தார் என்பதையும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியால் முடிவிலே தெய்வ பிள்ளைகள் ஆகிய நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியால் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு காத்திருப்போம். தேவன் தாம் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், கைவிடவே மாட்டார். அவர் நல்ல தகப்பன். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவும் வரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.